அந்த காலத்திற்கு உஷக்காலம், சூரிய உதயம் முன்பான ஒரு காலத்திற்கு பிராம முகூர்த்தம் என்பதாக பெயர். அது போன்று மார்கழி மாதம் முழுவதும் நமக்கு பிராம முகூர்த்தமாக இருக்கிறது. உடனே தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. ஆகையால் இந்த மாதம் அவ்வளவு மேன்மையான மாதம். பாபம் போகணும் சார். நம்ம என்ன பாபம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எந்த இடத்துல நமக்கு வருதுன்னு தெரியவே தெரியாது. இப்போ உங்கள் கூட நான் பேசிட்டு இருக்கச்சே கூட எனக்கு ஏதாவது ஒரு பாபங்கள் சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நேரிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கெல்லாம் நமக்கு எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை சொன்னா தான் பாவம் போகும். ஆலமரத்தினுடைய நிழல், கணத்தினுடைய தண்ணீர், உஷ்ட காலத்துல சீத்தளமா இருக்கும், சீத்த காலத்துல உஷ்டமா இருக்கும். வெயில் காலத்துல சில்லுன்னு இருக்கும், குளிர் காலத்துல சூடா இருக்கும். சூடுனா நீங்க உடனே அப்படியே ஹீட்டர் போட்டு பொங்கி பொங்கி வரா மாதிரி எல்லாம் இருக்காது, வெது வெதுன்னு. அது குளி பேரபிள் தான். அது ஒரு பெரிய மனுஷர்கிட்ட நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறோம், இந்த டயத்துக்கு வா, வந்தா நான் அவன் காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு அவர் சொன்னா அந்த டயத்துக்கு அடிச்சு பிடிச்சு நம்ம போவோம்ல. அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கான், இந்த மாசத்துல என்ன பூஜை பண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கான்ல. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வரோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படி வழிபடணும், அதே போல் நாம் தினமுமே நினைக்க வேண்டிய ஆச்சாரியர்கள், அவங்களுடைய சிறப்புகள், அந்த மாதத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்களுடைய அவதார தினம், இப்படி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த மாதம், குறிப்பாக மார்கழி மாதம் வருது, இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுப்பரண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி. மார்கழி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு காலையில் அந்த திருப்பாவை, அந்த இதெல்லாம் நமக்கு நினைவு வந்துடும். காலை பஜனை தான் ஒரு தெய்வீகமான ஒரு பிளசண்டான. மற்ற மாதம் எப்படி இருக்கோ இல்லையோ, மார்கழி மாதம் காலையில் ஆனால் நம்ம நிச்சயமாக எல்லா கோவில்கள்லையும் பாடல் போடுறது, காலையில் பஜனை போடுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன? மார்கழி மாசத்துல இதை தாண்டி சிறப்பை நம்ம என்னத்துக்கு தேடணும்? இதுதான் சிறப்பே. சரி. அதாவது இந்த என்டையர் மாசம் நம்மளை பொறுத்தவரையிலும், இந்துக்களை பொறுத்தவரையிலும் நம்முடைய ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு விசேஷம் உண்டு. சாதாரணமா நம்ம எப்படி வச்சுப்போம்னா, இப்ப கார்த்திகை மாசம்னு வச்சுக்கோங்க, கார்த்திகையும் கிருத்திகா நட்சத்திரமும் சேரும். கார்த்திகையும் கிருத்திகா நட்சத்திரமும் சேரும், அது கார்த்திகை மாசம்னு நம்ம சொல்றோம். சித்திர மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா நட்சத்திரம் சேரும். அந்த மாதிரி மார்கழி மாசத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் சேரும். அதான் மிருகசீரிஷம் என்பதாக ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது சேரும். அது மார்கழி மாசம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மார்கழி மாசத்தினுடைய பெருமையை நாம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டா பிரிக்கணும் இல்லையா? இதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க அதாவது நம்முடைய ஒரு நாள் அப்படின்னு சொன்னா, ஒரு பகல் ஒரு இரவு நம்ம வச்சுருக்கோம். ஒரு டே டைம், ஒரு நைட் டைம் அப்படின்னு ஒரு பகல் இரவு வச்சிருக்கோம். நம்முடையதான 365 பகல் இரவுன்றது நமக்கு ஒரு வருஷம் ஆகுது இல்லையா? ஆமாம். அந்த ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிங்கோ, தட்சிணாயனம் உத்தராயணம்னு பிரிங்கோ. அப்படி பிரிச்சோன்னு சொன்னா, தட்சிணாயன காலம் அப்படின்றது தேவர்களுக்கு இரவு பொழுது, உத்தராயண காலம் என்பது தேவர்களுக்கு பகல் பொழுது. இப்போ நம்முடைய 365 நாள் ஆன ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகிறது. அந்த மாதிரி தேவர்களுடைய 365 நாள் தான் அவர்களுக்கு ஒரு வருடம். அந்த மாதிரி தேவர்களுடைய 365 என்பதுதான் பிரம்மதேவனுக்கு ஒரு நாள். இப்படி ஆயுள், தேவர்களுடைய ஆயுள், அதாவது மனிதர்களுடைய ஆயுள், தேவர்களுடைய ஆயுள், பிரம்மாவுடைய ஆயுள் என்று கணக்கிடப்பட்டிருக்கு. அதுல இப்ப நாம தட்சிணாயனத்துல இருக்கோம். நம்ம ஆடி மாசம் நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம்னு ஆரம்பமாறுது இல்லையா? தை மாசம் பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம்னு நம்ம சொல்றோம். அது தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பிக்கப்படும். இப்போ இன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு போட்டிருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் டைமா ஏதோ சொல்ற அளவு பஞ்சாங்கம்னு சொன்னா சில பேர் கோவம் வரும்ல. அதனால ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் இன்னைக்கு காலத்தால 6:15 உதயமாறுதுன்னு பார்க்கிறோம். ஆனா சூரிய உதயத்திற்கு முன்பொழுது இருக்க அந்த காலத்துக்கு பேர் உஷக்காலம்னு பேரு. உஷஸ் என்று சொல்லுவா, பின்மாலை பொழுது என்பதாக சொல்லுவா. இருள் சூழ்ந்திருக்கும், இன்னும் முழுமையா சூரியன் வந்திருக்காது. அந்த காலத்திற்கு உஷக்காலம் என்பதாக பொருள். அதான் கோழி கூவுற காலம். கோழி கூவுறது கிராமத்துல இப்பெல்லாம் எங்க கூவுறதோ தெரியல, செல்போன் தான் கூவின்னு இருக்கு. செல்போன்ல கோழி ரிங்டோன் வச்சிருக்கோம் அலாரத்துல, அந்த மாதிரி ஆயிடுத்து. இப்போ அந்த
உஷக்காலம் பின்மாலை பொழுது என்பதற்கு அது நம்முடைய மைண்டை ரொம்ப ப்ளசண்டாக்கக்கூடியதால ஒரு சந்தர்ப்பம். நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள்னு சொன்னா தான் இப்போ எல்லாரும் ஆர்கியூ பண்ணுவா. சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கா, நாசா விஞ்ஞானிகள் சொல்லிட்டா அப்படின்னா ஆஹான்னு கண்ணை மூடிட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பான். சரிதானே? அதனால அறிவியல் வல்லுநர்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலை பொழுது என்பது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு காலம். அதனால தான் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்றா, வாக்கிங் போறா, ஜாக்கிங் போறா, நல்ல விஷயத்தை பத்தி பேசுறா அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு சம்வத்சரம் என்றால் ஒரு வருடம் என்பதாக பொருள். அப்பொழுது தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பிக்கிறது தை மாசத்தில் என்றால், அந்த பகல் பொழுது சூரிய உதயத்திற்கு முன்பான தட்சிணாயன காலமானது முடிவுற்று அந்த உஷக்காலம் என்று சொல்லக்கூடியதான பின்மாலை பொழுதாக மார்கழி மாசம் அமைந்திருப்பதினாலே அது எல்லா விதத்திலையும் ஒரு ஆஸ்பீஷியஸ். எப்படி தினந்தோறும் அந்த பிராம முகூர்த்தம் என்று சொல்லுகிறோமோ அந்த காலத்திற்கு உஷக்காலம், சூரிய உதயம் முன்பான ஒரு காலத்திற்கு பிராம முகூர்த்தம் என்பதாக பெயர். அது போன்று மார்கழி மாதம் முழுவதும் நமக்கு பிராம முகூர்த்தமாக இருக்கிறது. உடனே தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. ஆகையால் இந்த மாதம் அவ்வளவு மேன்மையான மாதம். நம்முடைய எனர்ஜி, மைண்டு, நம்முடைய பாடி ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. சுவாமி, இந்த மாதம் கட்டாயம் நாம கடைபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்? 2-3 ஆஸ்பெக்ட்ஸை திருப்பி சொல்கிறேன். சில அதாவது நீங்கள் கேள்வி கேட்கச்சே ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஏன் இப்படி முக்கியமாக அதை சொல்கிறேன்னு சொன்னால், மக்கள் மனசில் பதியணுன்றதுக்கோசரம் தான். ஏன்னா ஆஸ்திகர்கள் தான் நம்முடைய சேனல் பார்க்குறா, அவள் தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கா. இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றுவதை பற்றி நிறைய பேருக்கு அது ஒரு என்லைட்மெண்ட். அது கண்டிப்பாக இல்லையா? எல்லாருடைய வீட்லேயும் விளக்கேற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு விஐபியினுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போன உடனே அவங்க விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னேன். சுவாமி, நாங்க கேண்டில்ல விளக்கேற்றுறது இல்ல சொல்லிட்டாங்க. ஆமா, நாங்க கேண்டில் விளக்கேற்றுறது இல்ல, விளக்கேற்றுறதுக்கு நாங்க கேண்டில் யூஸ் பண்றது இல்ல. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் இன்டர்வியூ வித் ஷைலபதி. அப்படி நிஜமாதான், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ ப்ரீவியஸ் ஒரு ஆன்சரில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, இது ஒரு சம்பத்சரம்னா ஒரு இயர் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பிராம முகூர்த்தம் பின்மாலை பொழுது என்று சொன்ன நொழியும். இந்த சமயத்தில் பகவத்கீதையில் சொல்லியிருக்கான் ஒரு பெரிய விஷயத்தை. அதாவது உலகத்தில் எந்தெந்த சிறந்த பொருள் இருக்கோ, அதாவது விஷ்ணுவினுடைய அம்சம்னு அர்த்தம். அந்த சிறந்த பொருள் என்னென்னவோ அதை பற்றி பகவான் சொல்லிட்டே வரும்பொழுது மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரஹான்னு சொல்கிறேன். அதை தான் வைத்து நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர்கள்லாம் பாடல்களா பாடியிருக்கா. காலங்களில் அவள் சொந்தம், மாதங்களில் அவர் மார்கழின்னு சொல்றாங்க இல்லையோ. இது பகவான் கண்ணன் சொன்ன வார்த்தை. மாதங்களில் நான் மார்கழி, மாசானாம் மார்கசீர்ஷா அகம். நான் மாதங்களில் இந்த மிருகஷிரா நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதானே, அதாவது இந்த நட்சத்திரம் பௌர்ணமியில சேர்றது சொன்னாங்க. அதனால மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு சொல்றான். மார்க சீர்ஷா அப்படின்றதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது அப்படியே மருவி மிருகசீர்ஷம் என்னும் நட்சத்திரத்தை கொண்டு வந்தது. மார்க்கம்னா ஒரு பாத், ஒரு வே, ஒரு ரூட், ஒரு ஜர்னி. இப்போ நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும், நாம் நடந்து செல்ல வேண்டிய பாதை எது அப்படின்னா இந்த மாதம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆஸ்திக அன்பர்கள் இதை நல்லா மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தினுடைய பெருமை இதுதான். நாம் அடுத்த 11 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை சனாதனத்தின் வழியில் எவ்விதம் நடத்தி போக வேண்டும் என்பதை நமக்கு சொல்லக்கூடியதான மாதம் இந்த மாதம். ஆகையால தான் இந்த மாதத்துல இவ்வளவு நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறோம். எங்க தகப்பனார் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். அவர் இறக்கும் வரையிலும் அவருக்கு ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, early to bed, early to rise. சரியான சமயத்துல படுத்துக்கொள்ள வேண்டும், சரியான சமயத்துல எழுந்துக்கணும். இப்ப மாதிரி இந்த ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய சிஷ்யர்கள்கிட்டே சொல்லுவேன், 11 மணிக்கு மேல எனக்கு மெசேஜ் எல்லாம் போடாதீங்க. அவ்வளவு தலை போற அவசரமான விஷயம் எதுவுமே கிடையாது. 2 மணி 3 மணி வரலாம் அவன் முழிச்சுட்டு இருப்பான். அவனு ஞாபகம் வந்ததுன்னு மெசேஜ் போடுவான். தட் ஐ டோன்ட் லைக் இட். ஏன்னா சரியான சமயத்தில் தூங்கி சரியான சமயத்தில் நாம் எழுந்துக்கணும். உபனிஷத்தும் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறது, உத்திஷ்டத்தை ஜாகிரதை அப்படின்னு சொல்கிறது. அதை தான் விவேகானந்தர் அரைஸ் அவேக் அப்படின்னு கோட் பண்ணுறார்.
அந்த உபனிஷத் வாக்கியத்தை தான் விவேகானந்தர் அரைஸ் அவேக் அப்படின்றதாக சொல்லி கோட் பண்ணுறாரு. இதை தான் நாம் சனாதன விஷயத்தில் தூங்கின்னு இருக்கோன்னு ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் தூக்கத்தில் இருக்கிறவாள எழுப்புறார். இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆகையால் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும். அதெல்லாம் சும்மா சார் இப்படி தான் நடக்கான்னா ஒன்று சொன்னால் நான் 100 தடவை சொன்ன மாதிரிலாம் நம்ம நம்புகிறோம்ல. கரெக்டு. அது இருக்குல்ல, அந்த மாதிரி எம்பெருமானே சொல்கிறான், இந்த மாதத்துல என்ன பூஜிங்கோ. அதுக்கு அர்த்தம் மற்ற 11 மாசத்துல என்ன பூஜிக்க வேண்டான்னு அர்த்தம் இல்லை. இந்த ஒரு மாதத்தில் என்னை பூஜிப்பது என்பது அவ்வளவு இன்றியமையானது, அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அப்ப கார்த்தால சம்பத்சரம் ஒரு வருஷத்துக்கே பிராம முகூர்த்தமா இருக்கக்கூடியது, உஷக்காலமா இருக்கக்கூடிய இந்த காலத்துல நாம காலங்கார்த்தால எழுந்து நாதி சீதா ந கர்மதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ரொம்ப குளிர்லாம் கிடையாது. நீங்க எவ்வளோ பேர் நீங்கள்லாம் கணத்து தண்ணீர்ல குளிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. எங்களுக்கு டெய்லி அதுதான். கூப்போதகம் வட்டச்சாயா 2 விஷயம் நீங்க டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஆலமரத்தினுடைய நிழல், கணத்தினுடைய தண்ணீர். உஷ்ட காலத்துல சீத்தளமா இருக்கும், சீத்த காலத்துல உஷ்டமா இருக்கும். வெயில் காலத்துல சில்லுன்னு இருக்கும், குளிர் காலத்துல சூடா இருக்கும். சூடுனா நீங்க உடனே அப்படியே ஹீட்டர் போட்டு பொங்கி பொங்கி வரா மாதிரி எல்லாம் இருக்காது, இருக்கும். வெதுன்னு அது பேரபிள் தான். அது நம்மளால தாங்க முடியற அளவுக்கு தான் அது இருக்கும். அதே மாதிரி ஆலமரத்தினுடைய நிழலை நீங்க பார்த்தீங்கன்னா குளிர் காலத்துல ராத்திரி வெள்ள ஆலமரத்தினுடைய நிழல் ஒரு வெதுப்பை கொடுக்கும். அதே வெயில் காலத்துல ஆலமரத்தினுடைய நிழலானது நல்ல வெயில்ல நீங்க போய் கீழே இருந்தீங்கன்னா கீழே வந்து ஜில்லுன்னு இருக்கும். அதனால தான் ஆலமரத்தினுடைய நிழல் ஆள் போல் தழைத்து அப்படின்னு பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ற. அவையாரெல்லாம் சொல்லும்போது ஆள் போல் தழைத்துன்னு சொல்றாலும் அது பெரியவர்கள் ஆசீர்வாதத்தில் சொல்லுவா. தமிழர்கள் அதெல்லாம் அழகாக ரொம்ப ஆசீர்வாதத்தில் சொல்லுவோம் பொழுது அந்த மாதிரி ஆலம் மரத்தினுடைய நிழல் நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது. அதே சமயத்தில் அது வெயில் மழை காலத்தில் அல்லது குளிர் காலத்தில் நமக்கு ஒரு உஷ்டத்தை கொடுக்கும். உஷ்டம்னா உடனே ஹீட்டர் போட்ட மாதிரி இருக்காது. இது ஒரு விஷயம். அதனால காலங்காலத்தால் எழுந்து அந்த கிணற்று நீரில் ஸ்நானம் செய்து, இப்ப ஐயப்ப பக்தர்கள் அதான பண்ணிட்டு இருக்கா. ஆமா ஆமா, எவ்வளவு குளிரா இருந்தாலும் குளிக்கிறதுன்னு வச்சுருக்கா. எங்க போனாலும் குளிக்கிறது, எப்ப போனாலும் குளிக்கிறதுன்றதாக வச்சுருக்கா. அது மாதிரி சரியான சமயத்துல எழுந்து ஸ்நானம் செய்து பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருதுன்றான். குறிப்பா அதனுடைய நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனம் அந்த திக்குகள் தோறும் எதிரொலிக்கணும். நம்ம வருத்தத்தை நம்ம பல தடவை இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கோம், நீங்களும் இப்போ அதுதான் ஆரம்பிச்சிங்க. இப்போ குறைஞ்சு போயிடுத்து. அதை நம்ம ஒரு கேலிக்குரிய வஸ்துவாக பார்த்துட்டு வரலாம்ப்பா. வெறும் சனாதனிகள்னு நம்ம சொல்றோமே தவிர்த்து தெருவில் இறங்கி பஜனைகள் பண்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம் நம்ம. இதே ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல நாம சங்கீர்த்தனை மேலாம் போட்டா அப்படி போய் வா சூப்பர் அப்படின்னு கால் மேல காலை போட்டு அந்த ஏசியில உட்காந்து ரசிக்கிறோம். அப்ப நமக்கு நாம சங்கீர்த்தனம் பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் கோபமா தான் சொல்றேன். கண்டிப்பா. ஏன் வீதியில பஜனைகள் பண்றது அவ்வளவு கேவலமானதா? பகவன் நாமாவை சொல்றது அவ்வளவு கஷ்டமா? பாபம் போகணும் சார். நம்ம என்ன பாபம் பண்றோம், எப்படி பண்றோம், எந்த இடத்துல நமக்கு வருதுன்னு தெரியவே தெரியாது. இப்போ உங்க கூட நான் பேசிட்டு இருக்கச்சே கூட எனக்கு ஏதாவது ஒரு பாபங்கள் சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நேரிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கெல்லாம் நமக்கு எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை சொன்னா தான் பாவம் போகும். அதை வாய் விட்டு சொல்றதுக்கு யோசிக்கிறோம். கேட்டா வேலை 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 வேலைன்றதான ஒரு 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 பெரிய டாஸ்கை வச்சுண்டு, பண சம்பாத்தியம்ன்ற ஒரு டாஸ்கை வச்சுண்டு கம்ப்ளீட்டா பகவான் இடத்துல பக்தி செலுத்துறதையும் விட்டுட்டோம். நம்முடைய ரிச்சுவல் ரைட்ஸையும் நாம விட்டுட்டோம். ஒன்னொன்னுத்துக்கும் நாம இப்ப போராடிட்டு இருக்கோம். ஒன்னொன்னுத்துக்கும் நாம போராடுறோம். எல்லா தினந்தோறும் என்னுடைய வீட்டுல, என்னுடைய வீதிகள்ல, என்னுடைய கிராமங்கள்ல, என்னுடைய நகரத்துல செய்து கொண்டிருந்ததான, என்னுடைய கோவில்கள்ல செய்து கொண்டிருந்த பழக்க வழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போனோம்ன்றதான ஒரு தள்ளெழுத்துக்கு நாம கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். நம்முடைய பணப்பேராசை தான் காரணம். அப்போ பகவான் என்ன சொல்றான்னா, அப்பா நீ மார்கழி மாசத்துல என்ன தியானம் பண்ணு, என் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துன்னு என்னுடைய திருநாமங்களை நன்னா சொல்லு, வாய் விட்டு சொல்லு, நன்னா அப்படி கையை தூக்கிட்டு நன்னா ஹரே ராமா ஹரே ராமான்னு பகவானுடைய திவ்ய நாமங்களை சொல்லு, ராமராமான்னு சொல்லு. வீதிகளில் வா, குழந்தைகளெல்லாம் அழைச்சின்னு போ, குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடு, திருப்பாவை சொல்லிக் கொடு. கார்த்தால எல்லாரும் திருப்பாவை கார்த்தால 4:30 மணிக்கு கோவிலுக்கு போங்க. இன்றைக்கும் பார்த்த சாரதி கோவில், மயிலாப்பூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில், அங்கெல்லாம் போனீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க 4:30 மணி 5 மணிக்கு காலங்காத்தால கோவில் இருப்பான். அழகா விஷயங்களை சொல்லுவாங்கலாம்.
திருப்பாவை சொல்லுவா. அது நாங்கள் கூட வேடிக்கையாக சின்ன வயசில் மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் அப்படின்னு நாங்களாம் பாடுவோம். அது ஒரு சின்ன வயசுல ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோம். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எத்தகைய நற்காரியமும் நமக்கு பன்மடங்காக பலனளிக்கிறது. அதனால இழந்த பெருமையை நாம் மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு, ஏன்னா இப்ப சில இடங்கள்ல நாம நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படி கேட்டா பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றான். என்னது இது? புரியுது. அப்படிலாம் இல்லை. நம்முடைய சனாதனம் இது. நம்முடைய சனாதனத்தின் பால் ஈர்ப்புடைய நாம் இந்த காரியத்தை பண்றோம். இது நமக்கு பெருமிதம். எங்கேயோ அமெரிக்காலேயோ இல்ல பிரிட்டன்லயோ வீதிகள்ல ஜெகநாத யாத்திரை போது நாம சங்கீர்த்தனம் பண்றத என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்றதுனாலயோ ப்ரௌட் டு பி an Indian நான் கமெண்ட் போடுறதுனாலயோ மட்டும் நான் சனாதனி ஆயிட முடியாது. பிரச்சனைகள்னு வந்தா நான் தெருவில் இறங்கி போராடுறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னா மட்டும் சனாதனிகள் ஆயிட முடியாது. நம் பழக்க வழக்கத்தை நாம பாட்டுக்கு செய்து கொண்டே இருந்தோமே மற்றவர்களுக்கு அது பழகிவிடும். அப்போ போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்கழி மாசத்துலயாவது நம்முடைய மக்கள் அத்தனை பேர், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேர் இல்லை, இது எத்தனை பேருக்கு அனுப்புறாளோ பார்த்து அந்தந்த கிராமங்கள்ல, அந்தந்த நகரங்கள்ல, அந்தந்த அபார்ட்மெண்ட்ஸுகள்ல, அந்தந்த தெருக்கள்ல ஒரு விசேஷமான நாம சங்கீர்த்தன கோஷ்டி, அதை கார்த்தால முடியலனா கூட சாயங்காலம் ஒரு வேலையாக வச்சுக்கோ, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நடத்தணும். இல்லை சனி ஞாயிறாவது வச்சுக்கிறது. கண்டிப்பா புரியுது புரியுது. குறிப்பா இளைய சமுதாயத்தினரை, இளைய தலைமுறையினரை அதற்குள்ளே கொண்டு வர வேண்டும். அது கிருஷ்ணனுடைய பிரீத்தி. கிருஷ்ணனிடத்துல பக்தி உடையவர்கள், கிருஷ்ணனை நம்புபவர்களுக்கு இது நிச்சயம் பிரீத்தியான விஷயம். ஏன்னா கிருஷ்ணனே சொல்லியிருக்கார், இந்த மாதத்துல என்னை நீ எப்படி வணங்குகிறாயோ, என்னை எப்படி பூஜிக்கிறாயோ அது எனக்கு பன்மடங்கு பிரீத்தியை கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். சார் இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பெரிய மனுஷர்கிட்ட நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறோம். இந்த டயத்துக்கு வா, வந்தா நான் அவன் காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு அவர் சொன்னா அந்த டயத்துக்கு அடிச்சு பிடிச்சு நம்ம போவோம்ல. அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கான், இந்த மாசத்துல என்ன பூஜை பண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கான்ல. அவ்வளவுதான். ஐ திங்க் ஸோ இந்த எக்ஸாம்பிள் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸலண்டா இருக்கும், கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்ட், சரியா இருக்கும். அதான் விஷயம். அற்புதம். இந்த மார்கழி மாதத்துல நாம தவறவிடக்கூடாத நாள்கள், உற்சவங்கள், வைபவங்கள் என்னென்ன வருது? மார்கழி மாசத்துல தான் பிரசித்தமான அத்தியன உற்சவங்கள் வருது. இதில் தான் ரொம்ப பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி வருது. கார்த்திகை மாசம் நம்ம கைசிகை ஏகாதசி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி வேர்ல்டு ஃபேமஸ். உலகத்துல எல்லா விஷ்ணு கோவில்கள்லையும், விஷ்ணு ஆலயங்கள்லையும் இந்த வைகுண்ட ஏகாதசின்றது ரொம்ப பிரசித்தமான விஷயம். ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரமும் வருது. அது தவிர மார்கழியில சில பாசுரங்களுக்கு ரொம்ப விசேஷமான வைபவம் உண்டு. மாரிமலை முழஞ்சில் நிருசிம்மாவதார பாசுரம், இதெல்லாம் ஸ்பெஷல். சக்கர பொங்கல் பாசுரம்னே ஸ்பெஷல் இருக்கு. மாரிமலை முழஞ்சில்னு பெருமாள் தூண்லேருந்து அவதரித்ததான அந்த அழக ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்துல பாடுறா. அதே போன்று கூடாரை வெல்லும் என்பதான அந்த பாசுரத்தன்னைக்கு பெருமாளுக்கு பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கே வழிவார நல்ல பார்ச்சோறு க்ஷீரான்னம்னு சொல்லுவார். பார்ச்சோறு பகவானுக்கு நிவேதனம் பண்றா. போகி அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் மார்கழி மாசத்துல. மார்கழி மாசத்தை பொறுத்தவரை தினந்தோறும் திருநாள் தான். தினந்தோறும் திருநாள் தான். அதுல பின்மாலை வேளையில், அந்த காலை வேளையில் செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறை இருக்கிறது. நான் அதை அடுத்து விவரிக்கிறேன். நான் காலை வேளையில் செய்ய வேண்டிய ஒரு பூஜை ஒன்று இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கட்டாயம் அந்த பூஜையை செய்வது என்பது சிறப்பு. அது ரொம்ப விசேஷமானது. அதனால மார்கழி மாசத்துல மாசப்பரப்புன்னு சொல்றோம் முதல் நாள். முக்கியமான ஒரு விஷயம், எப்படி கார்த்திகை மாதம் தினந்தோறும் சாயங்காலத்து வேளையில வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்றி வைக்கிறோமோ, அது மாதிரி மார்கழி மாசம் 30 நாட்களும் காலை வேளையில் வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்ற வேண்டும். கட்டாயம் ஏற்றணும். அதுவும் மார்கழி மாசம் வீட்டு வாசல் நல்லா தெளிச்சு நல்ல கோலங்களை போட்டு அழகா இருக்கும். எப்படி இருக்கும் அது? ஜோதியா இருக்கும். அப்பெல்லாம் அந்த சாணி வைத்து அதுல பூசணி பூ வைப்பா. சில திரைப்பாடல்கள் கூட இருக்கு அந்த காலத்துல. ஒரு ராமராஜனுடைய தன பாட்டெல்லாம் கூட இருக்குதுல்ல. அதை பண்ணணும் கண்டிப்பா. இந்த மார்கழி மாசத்துல இருந்து நம்ம சனாதனிகள் ஒரு ஓத்து எடுத்துட்டு, இது என்னுடையதான கலாச்சாரம், எனக்கு இறைவன் இட்ட கட்டளை, என் கண்ணன் எனக்கு இப்படிதான் பண்ணுன்னு சொல்லியிருக்கான், என் கண்ணன் சொல்றபடி நான் நடக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன். நேயர்களே, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் சுவாமிகள் இன்னைக்கு பல விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறத அதில் தான் அதனுடைய வெற்றி இருக்கு.
எத்தனை பேர் இதை வந்து உள்வாங்கிக்கிறீங்க, எத்தனை பேர் வர மார்கழி மாதத்தில் வந்து பஜனைகளில் கலந்துக்க போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது எங்களுக்கு இன்னுமே கூட பல விஷயங்களை சொல்கிறதுக்கு உத்வேகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும். மார்கழி மாதம் காலையில் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் பற்றியெல்லாம் சுவாமி சொல்கிறேன்னு இருக்காங்க. அதெல்லாம் வரக்கூடிய எபிசோடில் நம்ம விரிவாக பேசலாம். சுவாமி நன்றி. ஜெயகருட சுப்பரண்ணா, நமஸ்காரம்.